பூஷிதா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. ஓகே, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு நம்ம சொல்ல நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம பேசுவோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு வைடா இன்னைக்கு வந்துட்டு இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸால நிறைய நோய்கள் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இருக்கு. அதை நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இதய நோய் மற்றும் புற்றுநோய் அப்படின்றது. இதய நோயை பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், புற்றுநோயை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் இருந்தாலும் இத்தகைய புற்றுநோய் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு மரபு ரீதியா வருது அப்படின்றது வந்து உண்மையா? அட் த சேம் டைம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸாலையும் நிறைய புற்றுநோய்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றதையும் பல எக்ஸ்பர்ட்டும் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம என்ன எடுத்து பார்க்க வேண்டியது. சூப்பர். இப்போ நீங்க லைஃப் ஸ்டைல்னு சொல்லும்போது எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. இப்போ லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்லீப், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், பிசிக்கல் ஆக்டிவிட்டி, அவாய்ட் டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஃபேக்டரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா இந்த கேன்சரை தடுக்கிறதுக்கு 6 பில்லர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? அப்புறம் கேன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மாதிரியான பரிசோதனைகள் இருக்கு? இப்படி பல கேள்விகள் இருக்கு. முக்கியமா கேன்சருக்கான பிரிவென்ஷன் பத்தின பல கேள்விகள் இருக்கு. இதை பத்திலாம் பேசுறதுக்காக மிகவும் புகழ் பெற்ற அனுபவம் வாய்ந்த பிரஸ்ட் கேன்சர் சர்ஜன் மற்றும் லைஃப் ஸ்டைல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்டான டாக்டர் செல்வி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஃபீல்டுலையும் ஒரு டிபார்ட்மெண்ட்டையும் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு மார்பக புற்றுநோய் பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே முணுமுணுக்கிற பேர் வந்துட்டு செல்வி மேமோடைய பேர் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பர்ட் டாக்டர், ஒரு அனுபவம் வாய்ந்தவங்க நீங்கள் இன்னைக்கு எங்கள் ஷோக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் டாக்டர், பொதுவாக வந்துட்டு இந்த மார்பக புற்றுநோய், இந்த பிரஸ்ட் கேன்சர் அப்படின்றது வந்துட்டு ஜெனட்டிக்கல் ரீதியாக வருது. அதாவது அவங்க அம்மாக்கோ இல்லை அவங்க வீட்டில் யாருக்காவது இருந்தால் அவங்களுக்கு வருது அப்படின்வாங்க. இல்லை அப்படின்னா வந்துட்டு இந்த லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் சேஞ்சஸ்னாலையும் வரக்கூடிய விஷயங்களா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க ஒரு பிரஸ்ட் கேன்சர் சர்ஜன், அட் தி சேம் டைம் லைஃப் ஸ்டைல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்டாகவும் இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இதை பற்றின ஒரு புரிதல் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்களேன். ஆக்சுவலி பிரஸ்ட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் ஜெனட்டிக்ஸ் பிளேஸ் அ ஸ்மால் ரோல். அதாவது ஒரு 5 to 10% தான் வந்து மரபணு சார்ந்து இந்த மாதிரி பரம்பரையாக அம்மாவுக்கு இருந்தது, அத்தைக்கு இருந்தது, பாட்டிக்கு இருந்தது அப்படின்னு அப்பா வழியிலையும் சரி அம்மா வழியிலையும் சரி பிரஸ்ட் கேன்சர் இருக்குது. அப்படி அதனால எனக்கும் வந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். சில சமயம் ஒருத்தருக்குமே இல்லாமல் மியூட்டேஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மியூட்டேஷனும் பார்க்குறோம். ஸோ இந்த BRCA1, 2 அப்புறம் சில ரேர் ஜீன்ஸ் இதெல்லாம் மியூட்டேட் ஆகிறதுனால வரக்கூடிய கேன்சர். ஸோ அது வந்து 100 கேன்சர்ஸ் பிரஸ்ட் கேன்சர்ஸ் எடுத்தோன்னா 5லேருந்து 10 தான் வந்து ஜெனட்டிக் சம்மந்தப்பட்டது. அப்புறம் பார்த்தா நமக்கு ஒரு பிக் செக்மெண்ட், ஒரு 20 to 40% செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் சொல்லுவோம். இந்த ரீப்ரொடக்டிவ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து இந்த ஹார்மோன் ஈஸ்ட்ரஜனுங்கிறது சுற்றி இருக்கு. அந்த லேடிஸ்க்கு நேச்சுரலி ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான்ங்கிற ஹார்மோன் இருக்கும். இது பியூபர்ட்டியிலிருந்து மெனபாஸ் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறமே கொஞ்சம் இருக்கும். இதை சுற்றி வரக்கூடியது. இது ட்ரிகர், இது ஃபெசிலிட்டேட்டர். பட் ரூட் காஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காமன் சாயில். அது என்னன்னா லைஃப் ஸ்டைல் தான். ஸோ அந்த லைஃப் ஸ்டைலில் நமக்கு நம்ம முன்னோர்கள் இருந்ததுலேருந்து நமக்கு ரொம்ப டிராஸ்டிக்காக நம்ம லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. அதில் இந்த மாதிரி வியாதிகளும் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பா, ஸோ அப்போ இந்த லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டும் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது இந்த புற்றுநோய் வருது. 100%. ஓகே. அண்ட் டாக்டர், ஜென்ரலாகவே நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸான ஸ்லீப்பு, ஃபுட்டு, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஒரு வெல்பீயிங்கை வந்து எந்த அளவுக்கு நல்ல விதமாக இம்பேக்ட் பண்ணுது? ஆக்சுவலி இது எல்லாத்துக்குமே இதுதானே ஃபண்டமெண்டல் பில்லர்ஸா. இப்போ அதுதான் நாங்கள் வந்து 6 pillars ஆஃப் லைஃப் ஸ்டைல் மெடிசன் சொல்கிறோம். ஸோ இது வந்து எவ்ரிபடி இப்போ நம்ம நாட்டில் வந்து கம்யூனிகபிள் டிசீசஸ் லைக் காலரா, இது டியூபர்குலோசிஸ், நிறைய மலேரியா, அப்போல்லாம் யாரும் கேள்விப்படுறதே இல்லையே. மலேரியாவில் செத்து போனாங்க, டிபியில் செத்து போனாங்க. ஸோ பட் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் நம்ம நாட்டில் அதிகமாகிடுச்சு. டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர், கேன்சர், அப்புறம் ஆல் தீஸ் அல்சைமர்ஸ், இதெல்லாம் நியூரலாஜிக்கல் டிசார்டர்ஸ் எல்லாம். இது மெயின் காரணம் லைஃப் ஸ்டைல். இப்போ டாக்டர்ஸ்க்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இன் ஆ கரிக்குலம் 5 வருஷம் நாங்கள் படித்தோம் அப்படின்னா டயக்னோசிஸ் எப்படி பண்ணுறது, ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுறது தான் ஃபோக்கஸ் வில் பி. ஸோ டாக்டர்ஸ் ஆர் ட்ரெயின் டு diagnose diseases, treat diseases. அதில் நம்ம ட்ரீட் பண்ணி என்ன பண்ணிட்டோம், இப்போ லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். இந்த இப்போ ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் இப்போ இந்தியாவில் எல்லாம் 70 கிராஸ் பண்ணிடுச்சு. ஸோ லைஃப் ஸ்பேன் இஸ் இம்ப்ரூவ்ட், பட் வி ஆர் லிவிங் வித் மெடிசன்ஸ் அண்ட் டிசீசஸ். வாட் வி நீட் டு ஃபோக்கஸ் இஸ் ஹெல்த் ஸ்பேன். ஹெல்த் ஸ்பேன் என்ன, நமக்கு உடம்புல வியாதி இல்லாமல் ஹெல்த்தியாக 70 வயசு வரைக்கும் இருக்குமா, 80 வயசு வரைக்கும் இருக்குமா, அதுதான் முக்கியம். ஸோ அங்கே தான் இந்த லைஃப் ஸ்டைல் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதில் கேன்சர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அவுட்கம்ஸ். நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் இன்றைக்கி தேதிக்கு கேன்சர்னால என்ன பயம், டாக்ஸிக் ட்ரீட்மெண்ட்ஸ், உறுப்பெல்லாம் எடுக்க வேண்டி வரும், செலவு, டெத்
டிஸ்ட்ராய்ஸ் த ஹோல் ஃபேமிலி இல்லையா? அதுவும் ஒரு 40 to 50 இயர்ஸில் ஒரு லேடிக்கு வந்தால் அந்த குடும்பமே லைக் இன்னும் அந்த டைமில் தான் எல்லாம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மீண்டு வந்து ஒரு ஜெயிச்சு வந்து குழந்தைங்கள்லாம் வளர்ந்து ஒரு ஸ்டேஜில் வர வேண்டிய இப்படி வந்துடும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது ஆரம்பத்துலேருந்தே இது ஒரு மாதிரி ஸ்டேபிளாக கொண்டு போயிட்டோம்னா ஒழுங்கான வாழ்க்கை நடைமுறையில் இதெல்லாம் வராது இல்லையா? ஓகே. ஆனால் நீங்கள் சொல்லும்போது வந்துட்டு லைஃப் ஸ்பேனை காட்டிலே நம்ம ஹெல்த் ஸ்பேனில் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நீங்கள், அதுவும் இப்போ வந்துட்டு ஆவரேஜ் ஹெல்த் ஸ்பேன் வந்து லைஃப் ஸ்பேன் கூடி இருக்குன்றீங்க 70 வரைக்கும். நான்லாம் ஒரு வெல்த் பிளான் போட்டிருக்கேன் டாக்டர், 80 வயசுல தான் ரிட்டர்ன்ன்றாங்க. அப்போ அதெல்லாம் வருமா அப்படின்ற மாதிரி தோணுது. டாக்டர் அப்படியே பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப அருமையாக சொன்னீங்க இந்த 6 pillars ஆஃப் லைஃப் ஸ்டைல் மெடிசன் அப்படின்னு. அந்த பில்லர் ஒவ்வொன்றா எங்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா அது எங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே. ஸோ இந்த 6ல் வந்து நியூட்ரிஷன், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஸ்லீப், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், அவாய்டிங் டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ், அப்புறம் சோஷியல் கனெக்ஷன்ஸ். இதைத்தான் அந்த 6ஐயும் ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதில் மிக முக்கியமானது அந்த ஃபர்ஸ்ட் 3 ஃபுட்டு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் ஸ்லீப். ஸோ இது இம்பார்ட்டண்ட். இதில் எல்லாம் ப்ராப்ளம் வந்துட்டுனா தான் நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அந்த லோ கிரேட் இன்ஃப்ளமேஷன், அந்த புவர் கட் ஹெல்த்னால மென்டல் டிஸார்டர்ஸ் இதெல்லாமே வருது. ஸோ இதில் வந்து இந்த பில்லர்ஸில் நமக்கு வந்து ப்ராப்ளம் வரும்போது அப்போ அதுதானே ஃபவுண்டேஷனே. இப்போ அங்கே தான் நமக்கு உடம்புல வியாதி வர ஆரம்பிக்கிறது. அதில் வந்து இந்த ரூட் காஸ் பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், லோ கிரேட் இன்ஃப்ளமேஷன், அப்புறம் கட் ஹெல்த்துன்னு சொல்லுவோம். கட் ஹெல்த்தில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்னால ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன் அது. ஸோ கட் ஃபீலிங்னு சொல்கிறோம்ல, சம்வேர் திஸ் கட் இஸ் கனெக்டட் வித் யுவர் இமோஷன்ஸ், யுவர் மென்டல் வெல்பீயிங். அந்த கட் பிரெயின் ஆக்சஸ் கெட்டு போனால் அது கூடயே வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் ஆக்சுவலி ஒன்று கொண்டு ஒன்று. இட்ஸ் அ விஷியஸ் சைக்கிள். ஸோ யூ கான் லுக் அட் இட் இன் சைலோஸ். தனித்தனியாக இதை சரி பண்ணிடுறேன் அப்போ மற்றதெல்லாம் ஓகே, இதை சரி பண்ண அப்படி தேர்ஸ் நோ ஒன் பாயிண்ட் சொல்யூஷன். எல்லாமே சேர்த்து தான் அட்ரஸ் பண்ணும். இதில் என்னென்னா அந்த லாஸ்ட் 30-40 இயர்ஸ் அந்த ஆன்சல் கீ ஸ்டடீஸ் ஃப்ரம் 1960ஸ்லேருந்து அந்த அமெரிக்காவில் ஒரு லோ ஃபேட் இஸ் பேட் ஃபார் யூ அப்படிங்கிற ஒரு மித்தை கிரியேட் பண்ணி லோ ஃபேட்டுன்னு நம்மளையும் முட்டாளாக்கிட்டாங்க. அது நல்லா கேரளாலெல்லாம் நல்லா கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிட்டு நம்மெல்லாம் கீ சாப்பிட்ட காலத்தில் நமக்கு வியாதியெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் ஒன்றும் ஆகாது. ஆமாம், நல்லா வேலை செஞ்சாங்க, ஆர்கானிக்காக சாப்பிட்டாங்க, அந்த செரிமானமும் ஆச்சு நல்லா. ஆமாம். இப்போ வந்து இந்த இன்ஃப்ளமேட்டரி சீட் ஆயில்ஸ், ஸோ அதெல்லாம் நல்லது இல்லை, ஹார்ட் ஃப்ரெண்ட்லின்னு போட்டு ஒரு ஹார்ட் படம் வேற போட்டு PFAS, அந்த பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், வெரி omega-6 ரிச். இது வந்து இன்ஃப்ளமேஷனை காஸ் பண்ணுறது. ஸோ முதல்ல அந்த சீட் ஆயில்ஸை நம்ம டயட்லேருந்து எலிமினேட் பண்ணோம். சீட் ஆயில்ஸ் நிறைய சொல்லணும், இந்த சன்ஃப்ளவர், சாஃப்ரார், பிரானு, கார்னு, இந்த கெனோலா அதெல்லாம் முதல்ல எடுக்கணும். we have to go back to our நல்ல எண்ணெய்னு ஒரு ரீசனுக்காக தானே வச்சாங்க. நல்ல அதுவும் அது பேரே நல்ல எண்ணெய். நல்ல எண்ணெய்னு காரணம்லாம் வைக்க மாட்டாங்களே. நல்ல எண்ணெய், கடலை எண்ணெய், நெய், தேங்காய் எண்ணெய், டு கோ பேக் டு ஆல் திஸ். அது மாடரேஷன் இஸ் தி கீ. அதுக்காக நான் லிட்டராக யூஸ் பண்ணக்கூடாது. நல்லதுக்கும் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் விஷமாகும். ஸோ சேஞ்ச் தி ஆயில்ஸ் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வாட்ச் யுவர் மேக்ரோஸ், ப்ரையாரிட்டைஸ் ப்ரோட்டீன், டோன்ட் ஃபியர் ஃபேட். ஃபேட்டுக்கு பயப்படாதீங்க. அந்த தேங்காய் சட்னியே பாவம் சாப்பிட விடாமல் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபேட்டுக்கு பயப்படக்கூடாது, ப்ரோட்டீனுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், கார்ப்ஸை குறைச்சிக்கணும் ஆர் மிதமாக. ஸோ ஃபண்டமெண்டலி நம்ம ரீதிங்க் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இது ப்ரொப்போர்ஷன்ஸ் இம்பார்ட்டண்ட், குவாலிட்டி இம்பார்ட்டண்ட், குவான்டிட்டி இம்பார்ட்டண்ட். அதுக்காக நல்லதுன்னு நல்லதையும் அதிகமாக சாப்பிடக்கூடாது. அப்புறம் ஃப்ரீ ஆர்டர் ஆஃப் ஈட்டிங். நம்ம இப்போ இதிலெல்லாம் மேலையெல்லாம் போனால் ஃபஸ்ட்டு நம்ம இதுலேயே என்ன பண்ணுவாங்க, கோசுமல்லின்னு கொண்டாந்து ஒரு பருப்பு, அதில் கொஞ்சம் சாலட் மாதிரி வைப்பாங்க. ஆட்டோமேட்டிக்லி பிகம்ஸ் கொஞ்சம் பருப்பு ஃபைபர். அப்புறம் கொஞ்சம் சாத்து வச்சு அதில் நல்லா உப்பு பருப்பு போட்டு நெய் ஊற்றுவாங்க. ஸோ அது நெய்க்கு ஃபேட் ஆச்சா, அப்போ ப்ரோட்டீன் பருப்பாச்சா, கொஞ்சம் சாதம் பரவாயில்ல. ஸோ வி ஸ்டார்டட் ஆஃப் லைக் தட். அது எங்கேயோ மாறி போய் இந்த சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக அந்த கல்யாணத்துலாம் என்ன பண்ணாச்சோம், ஸ்வீட்டை கொண்டாந்து முதல்ல வைப்பான். நம்மளும் எடுத்து அது முதல்ல when you take sweet first without fiber or fat or protein, டக்குன்னு ஒரு இன்சுலின் குளுக்கோஸ் ஸ்பைக் வரும்.
ஸோ இந்த குளுக்கோஸ் ஸ்பைக் இஸ் டேஞ்சரஸ். ஸோ பிகாஸ் நம்ம உடம்புல எனி கிவன் டைம் ஒரு 5 கிராம் தான் 5 மில்லிமோல்ஸ் தான் வந்து இந்த சுகர் நம்ம உடம்புல இருக்கணும். ஸோ சுகர் இஸ் வெரி ஹைப்பர்டானிக். நிறையா இருந்ததுன்னா அளவுக்கு மீறி இருந்ததுன்னா அதனால தான் சுகர் இன் டயபெட்டிஸ் என்ன வாட் இஸ் அ ப்ராப்ளம் இன் டயபெட்டிஸ்? சுகர் லெவல்ஸ் அதிகமாக இருக்கு. சுகர் லெவல்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா இட்ஸ் நாட் கம்பேட்டபிள். ஆனால் டாக்டர் அதாவது ஒரு 6 பில்லர்னு நான் கேட்டேன் டாக்டர், நீங்கள் வந்து 6லிருந்து 60 வரைக்கும்ன்ற மாதிரி எல்லா பில்லருக்குமான ஒரு இதுக்குள்ள போயிட்டீங்க. பேஸ் ஆஃப் ஈட்டிங் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அவசரமாக இன்னும் கொட்டிக்கிட்டு போகிறது ஆல்சோ வில் ரைஸ் ஸ்பைக். ஸோ த slow deliberate eating இதெல்லாம் is very very important. Chew and eat. Physical activity is another pillar. இதில் வந்து நான் வாக்கிங் பண்ணேன், கொஞ்சம் யோகா பண்ணேங்கிறது மாத்திரம் பத்தாது. We need strength training. So 30 இயர்ஸ்க்கு மேலே போனால் we start losing muscle. ஸோ அந்த மசில் தான் பிக் குளுக்கோஸ் சிங்க். ஸோ அந்த மசில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நமக்கு நல்லது. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எல்லாமே இன்டர்கனெக்டட். ரெண்டாவது அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப்டர் மீல் 10 minutes வாக் பண்ணோன்னா இட் ரெடியூசஸ் அ ஸ்பைக். ஸோ அந்த எக்ஸசைஸ் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்பேஸ் பண்ணி. மூணாவது ஸ்லீப்பு. ஸோ அந்த ஸ்லீப்பை வந்து எல்லாரும் விட்டுடுறோம். அந்த ஸ்லீப்பு சர்க்கேடியன் ரிதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸ்லீப்புக்கு. அதனால தான் காலையில் எழுந்த உடனே நம்ம வாசலில் கோலம் போடுறது, சூரிய வெளிச்சத்தை பார்க்குறது, அதெல்லாம் பண்ணுறது என்னென்னா சூரியன் வந்து வேக்ஸ் யூ அப். இட் டெல்ஸ் யூ தட் திஸ் இஸ் ஆக்டிவ் டைம். ஸோ அது காலையில் அது செட் ஆனால் தான் சூரிய வெளிச்சம் செட் ஆனால் தான் நைட் டைம் தூங்க போகணுன்னு நமக்கு அந்த மெலட்டின் எல்லாம் ரேஸ் ஆகும். ஸோ அந்த ஸ்லீப் இஸ் இம்பார்ட்டண்ட். லெங்த் ஆஃப் ஸ்லீப் இஸ் இம்பார்ட்டன்ட். 6 to 8 hours. டெப்த் ஆஃப் ஸ்லீப் இஸ் இம்பார்ட்டன்ட். அதில் வந்து ரெம் ஸ்லீப், டீப் ஸ்லீப்னு இருக்குது. அந்த டைமில் தான் நமக்கு இந்த கிளிம்ஃபேட்டிக் சிஸ்டம் க்ளீனப்லாம் நடக்கிறது. அது வந்து இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ தான் வந்து நமக்கு அதுவும் ஃபோக்கஸ் பண்ணணும். அதனால இந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும் பிஃபோர் ஸ்லீப்பு அதெல்லாம். ஸோ தென் த அதர் திங் இஸ் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். இன்னைக்கு நிறைய பேர் பிரெஸ்ட் கேன்சர்னு வர்றவங்க இப்போ கேட்டோன்னா அவங்க லைஃப் ஸ்டோரியெல்லாம் ஏதாவது சொல்லும்போது கேட்டோன்னா எல்லாருக்குமே ஒரு மேஜர் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் அவங்க லைஃப்பில் இருந்திருக்கும் வித்தின் த பாஸ்ட் 3 or 4 years. அது ஒரு மேஜர் ஃபேக்டர். ஸோ சம்வேர் பீயிங் மைண்ட்ஃபுல் அபவுட் இட். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இன்றைக்கி யாருக்கு இருக்கா? எல்லாரும் இருக்குது. பட் சம்வேர் பீயிங் மைண்ட்ஃபுல் அபவுட் இட். பிளான்டு லைஃப். இது பிராணாயாமா, லைக் வேர் ப்ரீதிங். இந்த ஷார்ட் இன்ஸ்பிரேஷன், லாங் எக்ஸ்பிரேஷன். நம்ம பெருமூச்சுன்னே சொல்கிறோம்ல தமிழில். அப்படின்னா ஒரு சை ஆஃப் ரிலீஃப்னு சொல்கிறோம். என்னென்னா நமக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தால் நம்மள அறியாமலே ஒரு பெருமூச்சு விடுவோம். இட்ஸ் பாடி இஸ் ஓன் வே ஆஃப் கோப்பிங் அப் வித் தட் பேரசிம்பத்தட்டிக் ரீசெட். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டாக. ஸோ இதெல்லாம் ஒழுங்காக இருந்தாலே வி அவாய்ட் தட் லோ கிரேட் இன்ஃப்ளமேஷன், வி அவாய்ட் தட் விசரல் ஒபிசிட்டி, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஒரு பாடி ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கும். செல்ஸ் எல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. நார்மலி செல் டிவிஷன், கேன்சர் செல்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது? செல் டிவிஷனில் நார்மலாக இருக்க வேண்டிய செல் தப்பாக டிஃபெக்ட் வருது. இப்போ நம்ம நார்மல் லைஃப்பில் டிஃபெக்ட்னா தூக்கி போட்டுருவோம். இங்கே பாடி தூக்கி போடுறது ஒரு எலிமினேஷன் சிஸ்டம், செக் பாயிண்ட் சிஸ்டம். அதுக்கு இம்யூனிட்டிலாம் நல்லா இருக்கணும். அதுக்கு லைஃப் ஸ்டைல் நல்லா இருந்தால் தான் இம்யூனிட்டி நல்லாயிருக்கும். அந்த செக் பாயிண்ட் சிஸ்டமில் ப்ராப்ளம்னு இருக்கும்போது தான் அந்த அப்நார்மல் செல்ஸ் ப்ராலிஃபரேட் ஆகி உங்களுக்கு கேன்சர் வருது. அப்போ அது ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த லைஃப் ஸ்டைல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்படி அந்த மாதிரி அந்த கேன்சர் செல்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். சூப்பர் டாக்டர். இப்போ நிறைய விஷயங்கள் இந்த 6 பில்லர்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு பில்லரையும் நம்ம வந்து மாடிஃபை பண்ணால் அதுவே வந்து ஒரு பெரிய ப்ரிவென்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அண்ட் முக்கியமாக இந்த பிரெஸ்ட் கேன்சர், பெண்களுக்கு முக்கியமாக வரக்கூடிய இந்த புற்றுநோயை வந்து தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான பரிசோதனைகள் இருக்குது? ஸோ தடுக்கிறதுன்னு இல்லை, ஏர்லி டிடெக்ஷன் சொல்ல போனால் கிளினிக்கல் அவங்களே அவங்க செக் பண்ணிக்கிறது, செல்ஃப் எக்ஸாமினேஷன். அப்புறம் நம்ம டாக்டர்ஸ் பார்க்குறது மேமோகிராம்னு சொல்லக்கூடியது. மேமோகிராம் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் அ குட் குவாலிட்டி, குட் டெக்னாலஜி மேமோகிராம். பண்ணுறவங்களும் கரெக்டாக பண்ணணும், இன்டர்பிரேட் பண்ணுறவங்களும் கரெக்டாக பண்ணணும். ஸோ நானும் பண்ணேன்னு பண்ணுறதுல சில சமயம் தப்பு நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ப்ரிவென்ஷன் வேக்சின்லாம் பிரெஸ்ட் கேன்சருக்கு இன்னும் டெவலப் ஆகலை. தெர் இஸ் லாட் ஆஃப் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். பட் இப்போ சர்வைக்கல் கேன்சருக்கு வேக்சின் இருக்க மாதிரி பிரெஸ்ட் கேன்சருக்கு இல்லை. மெயின் லைக் ஐ கீப் ரீட்டரேட்டிங், ப்ரிவென்ஷன் நம்ம கையில் தான் இருக்குது. ஏர்லி டிடெக்ஷனும் ஓரளவுக்கு நம்ம கையில் தான் இருக்குது. ஏர்லி டிடெக்ஷன் நம்ம மெனக்கிடணும், செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கணும், பீரியாடிக்காக போய் செக் பண்ணிக்கணும். அதெல்லாம் இல்லாமல் நமக்கு இந்த வியாதி வர்றதுக்கான என்வாயன்மெண்ட்டை நம்ம கொடுக்கக்கூடாது. அங்கே தான் நமக்கு இந்த லைஃப் ஸ்டைல், நம்ம இவ்வளோ நேரம் பேசினதுனால லைஃப் ஸ்டைலெல்லாம் இஸ் இம்பார்ட்டண்ட். நான் எப்போவுமே எதுவும் சொல்லுவேன், எப்போவுமே இப்போ ப்ரிவென்ஷன்னு நம்ம எடுத்தோம்னா இதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய அவேர்னஸ் நமக்கு பண்ணணும்னு அவேர்னஸை ஃபஸ்ட்டு
இருக்கணும். ஒரு அவேர்னஸ் வந்ததுக்கப்புறம் அதுக்கான நாலேஜை நம்ம எக்யூப் பண்ணிக்கணும். இப்போ நிறைய ஆரோக்கியம்னால என்னென்னு டெஃபினிஷனே தெரியாமல் போயிடுச்சுல. அப்போ அதுக்கான நாலேஜை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். நாலேஜ் வந்தப்புறம் we have to execute it இல்லையா. ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் தெரிஞ்சால் பத்தாதே, தெரிஞ்சதை செயல்படுத்தணும். அப்புறம் செயல்படுத்திட்டு நான் கொஞ்ச நாள் பண்ணேன் அப்புறம் போகிறோன்னு விடக்கூடாது இல்லையா. அது கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ இது லைக் 6 pillars ஆஃப் மெடிசன் எப்படி டிஸ்கிரைப் பண்ணமோ அந்த 4 pillars ஆஃப் இந்த ஹேபிட் ஃபார்மேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் இதை ரெகுலராக பண்ணாலே நமக்கு பிரெஸ்ட் கேன்சர் மாத்திரம் இல்லை, நமக்கு இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் NCDன்னு சொல்லக்கூடிய அல்சைமர்ஸ், பார்க்கின்சன்ஸ்லேருந்து ஆர்த்ரைட்டிஸ், ஆட்டோமியூன் டிசீசஸ் வரைக்கும், கார்டியோவாஸ்குலர், ஸ்ட்ரோக்கு, ஹார்ட்டு, கேன்சர், சம் கேன்சர்ஸ் லைக் பிரெஸ்ட் கேன்சர், கோலோரெக்டல் கேன்சர், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வர்றதுக்கான வாய்ப்பை குறைக்கலாம். டாக்டர், இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் இந்த மார்பக புற்றுநோய் பற்றி பேசிட்டு இருந்தீங்க. அப்படி இருக்கும்போது மக்களுக்கு அவேர்னஸ் வரணும், அவங்க வந்துட்டு செக்கப் வரணுன்றீங்க. சில பேருக்கு வந்துட்டு சில சிம்டமேட்டிக்காக இருந்தால் அதுக்கப்புறமா அவங்க டாக்டர்கிட்ட போகிறாங்க, செக்கப் போகிறாங்க. நார்மலாகவே பெண்கள் வந்துட்டு எந்த இன்டர்வல்ஸ்க்கு நடுவில் அந்த செக்கப் வந்து பண்ணிட்டு போகிறது நல்லது? 40 இயர்ஸ்க்கு மேலே அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ் வந்து இந்த மேமோகிராம் பண்ணிக்கிறது நல்லது. இந்த செல்ஃப் எக்ஸாமினேஷனுங்கிறது சின்ன வயசுலேயே எப்படி நம்ம பீரியட்ஸ் ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் அந்த பியூபர்ட்டி வருது இல்லையா, அப்போ மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் சொல்லி தர மாதிரி இதையும் சொல்லி கொடுத்துடணும். அது வந்து ஷுட் பிகம் அ ரூட்டீன். எவ்ரி மாதம் நீ வந்து பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் செல்ஃப் எக்ஸாமினேஷன், சுய பரிசோதனை அது அவங்க பண்ணிக்கணும். அண்ட் டாக்டர், சில மித்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்னா அது வராமல் இருக்கிறதுக்கு கரெக்டான இன்னர் வேர் வந்து வேர் பண்ணால் வராது, அது ஹீட் ஜென்ரேட் ஆகும் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. இது போக வந்து நீங்கள் நியூட்ரிஷனலாக என்ன மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய உடம்பை பார்த்துக்கணும் அப்படின்லாம் வந்து சொன்னீங்க. பட் இந்த மாதிரியான ஃபுட் வெரைட்டிஸ்லாம் சாப்பிட்டா வந்து அது தூண்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்ஃப்ளமேஷன்னா வந்து பால் சாப்பிட்டா இன்ஃப்ளமேஷன், சப்பாத்தி சாப்பிட்டா இன்ஃப்ளமேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சில பேர் கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க, கல்யாணம் பண்ணாதான் பிரஸ்ட் கேன்சரே வருதுன்னுலாம் சொல்றாங்க. ஆக்சுவலி இது அதுவே ரவுண்ட், கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கிட்டா வரதுக்கான வாய்ப்பு கம்மி சொல்றாங்க. ஏன்னா இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் நடக்குது. அதனால என்ன மாதிரியான மித்ஸ் எல்லாம் இருக்கு? இதெல்லாம் மித்ஸ் அண்ட் இதெல்லாம் மித் இல்ல. ஆக்சுவலி இந்த இன்னர் வேர்லாம் கம்ஃபர்ட் தான். இட் டசன்ட் டியோடரண்ட் இன்னர் வேர்லாம் ஜென்ரலி டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, ஒன் ஆஃப் த லைஃப் ஸ்டைல் பில்லர். அதில் இந்த பேராபென்ஸ், இது மாதிரி இந்த பிபிஓ இதெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த பிளாஸ்டிக்ஸில் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் இந்த இப்போ ரீசெண்ட்லி இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா, தாலேட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் மைக்ரோ இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கும் ஓவர் அ லாங் பீரியட். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கான்ஷியஸாக அவாய்ட் பண்ணலாம். ஃபுட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். இப்போ நம்ம சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். இதில் வந்து இந்த மில்க் பற்றி லைக் மிக்ஸ்ட் வியூஸ். அதில் வந்து இந்த A2 மில்கெல்லாம் தெர் இஸ் சம் இஷ்யூ வித் இன்சுலின் லைக் க்ரோத் ஃபேக்டர், இன்ஃப்ளமேட்ரி. எஸ், தெர் ஆர் சம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அபவுட் இட். அண்ட் பட் இட்ஸ் அ சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் கால்சியம் டூ. ஸோ அதை வந்து நம்ம பேலன்ஸ்டாக தான் எடுத்துக்கணும். இது ஜென்ரலி பேசிக்கலி எதையுமே ஓவர் டூ பண்ணக்கூடாது. மாடரேஷன் இஸ் த கீ. அது நான் சொன்ன மாதிரி 3 important points. Don't prioritize protein, don't fear good fat, and go low on carb, particularly for our vegetarians. And for our people who eat non-veg food, healthier, make sure it is healthy source of non-veg food. ஸோ இதுதான் முக்கியம். மற்றபடி ஆக்சுவலி இந்த வலி இருந்தால் வராது, வலி இருந்தால் கேன்சர் இருக்காது, வலி இல்லைன்னா கேன்சர் இருக்கும், அப்படி இப்படின்னு அந்த மிக்ஸ்டு இதெல்லாம் இல்லை. பிரச்சனை இருந்தால் சீக் ஹெல்ப் ஆல்வேஸ். குட் மெடிக்கல் அட்வைஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். பிரச்சனை இல்லைனாலும் 2 வருஷத்துக்கு ஒரு தரம் 40 வயசுக்கு மேலே இப்போ நம்ம கார்லாம் வாங்கினா என்ன பண்ணுறோம், போய் எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு ரெகுலர் சர்வீஸ் கொடுக்குறோம் இல்லையா, சும்மா வச்சுருந்தாலும் வண்டி கெட்டு போகும். ஸோ யூ ஹேவ் டு பேலன்ஸ் இட். அதில் சர்வீஸ் தான் நம்ம ரெகுலர் வாட் எவர் வி கிவ் டு அவர் பாடி. அந்த மாதிரி நம்ம வந்து எண்ட் ஆஃப் த டே திஸ் பாடி இஸ் அ வெரி லைக் ரயன் ஃபர்னாண்டோ ஒரு லைஃப் ஸ்டைல் பர்சன், நியூட்ரிஷனிஸ்ட் சொல்லுவார். It's the most important real estate. We're looking at our house, buildings, properties, and where we live. But where நம்ம body தான் is the most important real estate. And அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு we have to take care of it. அப்புறம் தான் நம்ம surroundings and so அந்த பாடி நல்லா ஃபேக்கல்ட்டிஸ் நல்லா ஒர்க் பண்ணி பாடி நல்லா இருந்தால் தானே நம்ம it makes sense. Everything makes sense.
சூப்பர். அண்ட் பரவாயில்ல, இன்னைக்கு நிறைய விஷயம், அதாவது புற்றுநோயா இருக்கட்டும், வேறு எந்த நோயா வேணாலும் இருக்கலாம், அது எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ஒரு வாழ்க்கை முறை மாற்றம் மூலமாக வந்துட்டு அதுக்கு ஒரு தீர்வு காணலாம். அது கரெக்டாக இருந்தாலே இங்கே பாதி பிரச்சனை கிடையாது. உங்கள் வண்டி உங்கள் உடம்பு அது நீங்கள் தான் நல்லா பார்த்துக்கணும். பில்டிங் எப்படி நல்லா பார்க்குறீங்க, வீடு எப்படி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி உங்கள் உடம்பு ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் பற்றின ஒரு அவேர்னஸ் இந்த ஷோ மூலியமாகவே கிடைச்சிருக்கும், நீங்கள் சொன்ன பல விஷயங்கள் மூலியமாக கிடைச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்து பல விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கும் பல முக்கியமான கருத்துக்களை வந்து சொன்னதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.